பார்க்க வந்துச்சு. அதுபோல இது தெரிகிறது. இது எந்த நாடு? இதுதான் சிவமயம் என்று சொல்ல அழைப்பார்கள். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த உலகத்தை படைக்கக்கூடியவர், இந்த உலகத்துக்கே படியெடுக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மனைவியாக பார்வதி 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 என்று பெயர் பெற்று சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆஹா, அனைதினமும் என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும், என்னுடைய சுவாமி பார்த்து பூஜிக்க வேண்டும், என்னுடைய சுவாமிக்கு வாயளிக்க வேண்டும். புறப்பட்டு வருகிற சுவாமி அவள் இந்த மண்ணுக்கு தானே வந்தாக வேண்டும். அவளுக்காக வடிவேல் வீழ்வதற்கு கண்டு கொண்டிருக்கிறேன். என்னை விட்டு தனித்து எங்கெங்கே செல்கின்றாய்? போறீங்க உன்னை தனிமையை விட்டு விட்டு எங்கே சுவாமி என்ன கேள்வி வந்தாயா? அனைத்து ஜீவராசிகளுக்குமே நான் படியளக்க விட வேண்டுமா? நான் படியளக்காவிட்டால் இந்த உலகம் ஆகையினால் அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பது என்று சுவாமி இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளப்பதற்காக புறப்பட்டு வருகின்றாய். சுவாமி படி அளப்பதற்கு புறப்பட்டு வருகின்ற என்று சொன்னேன் அல்லவா? எனக்கு அதில் ஒரு சிறிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது சுவாமி. சிறிய சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன? ஆமா, நான் எப்பேற்பட்டவன்? படி அளக்கும் பரம்பொருள் பரமகர்த்தா. அப்படி இருக்க சமயத்தில் நான் படி அளப்பதில் உனக்கு சந்தேகமா? உண்மைதான் சுவாமி. பூர்வ பக்தி எனக்கு நன்றாக புரியவில்லையே.
சுவாமி நான் கூறும் வார்த்தை உனக்கு நன்றாக புரியவில்லையா? சுவாமி நான் இப்பொழுது உரைக்கின்றேன். அனைத்து பாமர மக்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளிக்க போகிறது சொன்ன அல்லவா? சுவாமி இப்பொழுது நான் ஒன்று கேட்கின்றேன். என்னுடைய களத்தில் ஒரு தங்க பேழை வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படியா? அந்த சிறிய தங்க பேழைக்குள் ஒரு சிறிய ஜீவராசி எடுத்து வைத்திருக்கின்றேன். அந்த சிறிய ஜீவராசிக்கு நீங்க படி அழைத்து விட்டாயா சுவாமி? அப்படி என்றால் ஒரு வார்த்தையை பார்த்தால் நான் படி அளக்கவில்லை என்பது போல் இருக்கின்றாயே. நான் படி அளக்கவில்லையா? சுவாமி அடியே பார்வதா, என்ன இருக்கும் காரனுக்கும் கருவினருக்கும் விதிவிற்கும் ஈக்களை 84,000 ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் இந்த வரம்பொருள். அந்த சிறிய ஜீவனை படியளக்க மாட்டேனா? ஆமா. இந்த வார்த்தையா என்ன உன் கருத்தில் ஒரு தங்கை படி வைத்திருக்கிறாய். அளக்கவில்லையா என்பதுதான் சந்தேகமே. சந்தேகம் என்பது தொற்று வியாதி போல் எப்பொழுது சந்தேகம் ஏற்படுகிறதோ அப்பொழுதே அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். சரி, உனக்கும் எனக்கும் ஏன் விரிவுதாகும்? அப்படியா? அந்த பேரை திறந்து பார்த்தா தெரியவல்லவா நான் படி அளந்தேனா அளக்கவில்லையா என்பதை? உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் அந்த பேரை திறந்தவா சுவாமி இப்போது இந்த தங்க பேரை திறக்க வேண்டுமா? திறந்து பார்த்தால் அந்த சிறிய ஜீவனுக்கு நீ பலி எழுதுகிறாய். உண்மையாக தெரியும். அப்படியாகட்டும் அப்படியாகட்டும் சுவாமி. எத்தனையோ முறை உழைத்தோம், ஆனால் நீ நம்பவில்லை. உண்மைதான். எப்பொழுது இந்த ஆணவ பற்றி உடத்தில் இருந்து எதிர்பார்க்கிறோ உன்னை கொண்டு இனி முதல் இந்த சிவமே இந்த தங்க பேழைக்குள் ஒரு சிறிய ஜீவராசி வைத்து அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதை படி அழைக்கவில்லை என்று நான் உரைத்தேன் அல்லவா? அதற்கு இந்த சிவமழமே உழைந்துவது என்று உரைக்கின்றாயே சுவாமி. யாரால் சிவமழை உழைந்தது? எவ்வளவு சிவமழை உழைந்தது? இந்த சக்தி மழமே உழைந்தது. இந்த சமனை காட்டிலும் இந்த சக்தி உயர்ந்தவளா? உண்மைதான். கிடையவே கிடையாது. இந்த சிவத்தான் உயர்ந்தது. இந்த சக்திதான் உயர்ந்தவர். இந்த சிவம் இல்லையா? இந்த சக்தி இல்லை. இந்த சக்தி இல்லையே, இந்த சிவம் இல்லை. இந்த பெண்மை இன்றி ஆண் இல்லை. என்னது? மூர்த்தியில முதல் மூர்த்தியாக கொடுத்தவன் நான். முக்கன் படைத்த ஈசன் நான். முக்கன் படைத்த ஈசன் கொடு முக்கண்ணை கொடுத்தது நான். இந்த திரு சூழாயத்தை கொடுத்தது நான். அந்த வந்தாசலை முடித்த படுத்தவன் நான். சுட்டெடுத்து விடுவேன். என்ன இது? இந்த நெற்றிக்கண்ணால என்னை சுட்டி இருக்கின்றாயா? இந்த நெற்றிக்கண் கொடுத்தவனே நான். சரி சரி பார்வதா, சுவாமி எதை உரைத்தாலும் நான் 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 ஆமா என்ற ஆணவம் பிறந்து விட்டது. பார்வதா சுவாமி, அப்படி என்றால் இந்த நெற்றிக்கண்ணை நீ கொடுத்தாய். உண்மைதான். உண்மைதான் பார்வதா. ஆமா, இந்த நெற்றிக்கண்ணை எனக்காக நீ தான் பெற்றெடுத்து கொடுத்தாய். உண்மைதான் சுவாமி. எதற்காக கொடுத்தாய் சுவாமி? ஏன் கொடுத்தாய்? உன் அற்ப 5 நிமிட காம என்பதற்காக கொடுத்தாய். நீ நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்தாயே, அந்த இடத்தில் என்னவானது? உதிரமாகப்பட்டது, ஆறாக பறித்து ஓடியது. சுவாமி, உங்களுக்காக நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்தேன். அந்த இடத்தில் இருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக வருகிறது. என்னால் வலி தாங்க முடியவில்லை சுவாமி என்று கதறி எழுதாய். எடா இது ஒரு பெண்ணாகப்பட்டவள் நெற்றியில் வழியாக உதிர பெருத்து ஓடினாள். எத்தனை நாளைக்கு தாவுடைய வார்த்தை என் உள்ளங்காலால் அழைக்கிறேன், எடுப்பேன் சிற்றியம்மன் வச்சு அழுத்தினேன். அந்த உதிரம் நின்று விட்டது. இன்று பாமர பெண் மக்கள் அனைவரும் நெற்றியிலே திலகம். அது யாரால்? அன்று நான் சிற்றியை மண்பத்து அழித்தேன். அதுதான் இன்று பூலோக பாமர மக்கள் பெண் மக்கள் அனைவரும் நெற்றியிடும் திலகமாகும். அந்த உதிரம் நின்றவுடன் பிறகு முட்டி மாதி உதிரமாகப்பட்டது எங்கே சென்றது? உன் புத்தகத்தின் சென்றது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் உதிரம் பெருகெடுத்து ஓடியாள். எத்தனை நாளைக்கு தாவுடைய பார்த்தேன். என் கரத்தை நீட்டினேன், உன் கரத்தின் மீது வைத்து அழுத்தினேன். அந்த உதவி விட்டு விட்டது. இன்று பாமர மனிதர்கள் சிறியவரிலிருந்து பெரியவர் வரை அனைவருக்குமே உச்சியேற விளைகிறது. எதனால்? அந்த சரி சரி சுவாமி, சிறியவர்களுக்கு
அனைவருக்குமே உச்சியில விளங்குறது எதனால் அந்த கடத்தி நீட்டி ஒரு திருது மீது தவிர்த்தது அதுதான் நின்று உச்சியில விளங்குறது. அந்த குதிரை நின்றவுடன் பிறகு முட்டியும் போது உதிரமாவட்டது எங்கே சென்றது? ஆணின் உறுப்பு மானி, பெண்ணின் உறுப்பு யோனி, அப்படி ஒரு யோனி தினமாக சென்றது. சுவாமி, உங்களுக்காக நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்து கொடுத்து என் நெற்றியில் வந்த என் வழியாக வந்த இப்படி யோனி வழியாக வருகின்றது. நான் என்ன செய்வேன் சுவாமி என்று கருதி எழுதாங்க. ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் ஒரு பெண்ணின் உறுப்பினை தொடலாமா? அதிலும் தாமாக ஈசன் தொடலாமா? தொடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் இது மாதத்திற்கு ஒரு முறை, இது மாதத்திற்கு ஒரு முறை மாதவனாகப்பட்டவன் கழகத்தை கற்பவன் நீ. அது மட்டுமா? இந்த உலகம் தோன்றாதவன் தோன்றிய ஆள் சக்தி என்று உரைக்கின்றார்கள். இந்த ஆள் சக்தி கொடுத்த நெற்றிக்கண்ணை நான் பதித்துக் கொண்டேன். பதித்துக் கொண்டவுடன் இந்த உலகம் தோன்றாதவன் தோன்றிய ஆள் சக்தி அடியோடு சுட்டு சாம்பலாக்கினேன். அந்த சாம்பலை 3 பாகமாக பிரித்தேன். எப்படி? அலைமகள், கலைமகள், மலைமகள், கிட்டா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று 30 தேவியை உருவாக்கியவனே நான். பெண்களுக்கு கழகத்தை கற்பித்தவள் நீ. எனை காட்டிலும் நீ உயர்ந்தவா? உரை காட்டிலும் இந்த நான் இருக்க உலகில் மரம் செடி கொடி யாவிமன் அசைந்தால் அசையும். நான் அசையாவிட ஏது உலகம் தற்போது பாராட்டுக்களை சுட்டிருக்கேன். பர்வதா சுவாமி, என்னை மன்னித்து விடுவார். ஏதோ ஆத்திரத்தில் அறிவை இழந்து விட்டேன். நீ ஆணவத்தோடு பேசினால் உனக்கு சதிக்கு சமமாக நான் எதையால் செய்கிறோம் என்று தெரியாமல் பேசிவிட்டேன். உனக்கு விளக்கம் இந்த நகராயத்திலே அடிக்கடி சண்டை வருகிறது. ஆமா, என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு நேரத்திலே நீ செய்த தவறுக்காக உன்னை என் இடவாகத்தில் இருந்து பிரித்து விட்டேன். உண்மைதான் சுவாமி. அன்று முதல் இன்று வரை உனக்கு இடவாகத்தை கொடுக்கவே இல்லை. ஆமா, இடவாகத்தை கொடுக்காத காரணத்தினால் தான் உனக்கு விளக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. உண்மைதான். இடவாகத்தை கொடுத்து விட்டால் இந்த சண்டை சத்திரத்தே வராது. அப்படியே கட்டும். பெற்றுக் கொள்கிறாய். வெற்றி கொள்கிறேன் சுவாமி. சுவாமி, மாலை மதியுமுள் நீந்திடலும் நீந்திட வேதிலும் ஊசும் மந்தனை பொய்மையை போன்றதோர் ஈசல் எந்தை இறையடி நிழலே இறைவா இறைவா எப்படி பாடினரோ
கைலாயத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு சண்டை நடந்தது. உண்மைதான். அது நீ சண்டையிட்டு நடக்கின்றாயா? இல்லை சுவாமி. அதுதான் கிடையாது. என்ன தெரியுமா? என்ன? மண்ணுலகத்திலே பாமர மக்கள் அனைவரும் ஒரு புறத்திலே ஆண்கள் தான் உயர்ந்தவர் என்றும் மற்றொரு புறத்திலே பெண்கள் தான் உயர்ந்தவர் என்றும் இருவருமே போட்டியிட்டுக் கொள்கிறார்கள். உண்மைதான். ஆகையினால் சுவாமி, எப்பொழுதும் ஆணும் பெண்ணும் சரி சமமே என்று உயர்த்தி காட்டவே நாம் ஆடுதல் திருவிழாவில் இதுவும் ஒன்றாகும். அப்படியாக சுவாமி. பாருடா, சுவாமி, இத வார்த்தையா என்ன? எவனோ ஒருவன் என்னையே கோரி ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் என்று துதிக்கின்றான். உண்மைதான். அவன் துதிக்கின்ற காலத்தினால் இந்த கைலாயமே அக்னிமயமாக காட்சியளிக்கின்றது ஒன்று புரியவில்லை சுவாமி. ரத்தினாவை பற்றி அழக்கூடிய ஆளக்கூடிய பாதாவி எழுதாவி அப்படியா? இது அரக்கர்கள் என்னையே கோரி தவம் இருக்கின்றார்கள். அப்படி என்றால் வரம் பெறுவதற்காக அப்படியா? என்னதான் இருந்தாலும் அவர் கேட்டவுடன் சென்று நான் வரமதை கொடுத்து விட்டால் அந்த வரத்திற்கு மதிப்பென்பது கிடையாது. அவர்கள் ஒரு மனதோடு அவருடைய நிலை பக்தி நிலை மாறாமல் ஒரு மனதாக எடையா கோரி தவம் இருக்கின்றார்களா இல்லையா என்று தற்பொழுது அவரை சோதித்து பார்க்க போகிறேன். அப்படியா சுவாமி? பார்க்கலாமா? பார்க்கலாம் சுவாமி. சென்றுடா. அப்படியா?